நானும் அறியாமலே நீர் வந்து விட்டு அது என்னவென்றால் தாரரசன் மகன் துரியோதன் பிள்ளைகள் 60 பிள்ளைகள் மாண்டாலும் பரவாயில்லை. துச்சாதனன் மகன் துச்சாதனன் பிள்ளைகள் 8 பிள்ளைகள் இறந்தாலும் பரவாயில்லை. சல்லியின் மகன் சகுனியின் மகன் வேற தரசர்கள் மகன் முதலாய் சல்லியன் பிள்ளை சகுனி பிள்ளை பேரரசன் மகன் முதல் எத்தனை பேர் மாண்டாலும் பெரியதன்றோ இந்த பாரரசை ஆள்வதற்கு என்றிருந்து இந்த உலகத்தை பிற்காலத்தில் ஆள பிறந்தவனாச்சே அபிமன்னன். அப்படி இந்த பாரரசை ஆள்வதற்கு என்றிருந்து அர்ஜுனனுக்கும் சுபத்தரைக்கும் பிறந்த அபிமன்னன் இறந்து விட்டானே. இனிமேல் இந்த நாட்டை யாரால போகின்றாரோ? இனிமேல் இந்த நாட்டை யாரடா ஆழ்வா? அப்பேற்பட்ட பிள்ளையே நான் கொடுங்கோல் செய்து விட்டோமே என்று கண்கலங்கி நின்ற கர்ணன் சமருக்கு சென்ற அர்ஜுனன் திரும்பி வந்து திருதர படையிலேயும் அது போன்று போய் செய்தவர் நாங்கள் கண்ணீரால் கூட கண்டதே கிடையாது. தாரரசன் மகள் துச்சாதனன் மகள் சல்லியன் மகள் சகுனியனும் தாரரசன் மகள் முதலாய் இங்கு எத்தனை பேர் பட்டால் ஒரு பெரியதன்றோ இந்த பாரரசையாளுதற்கு பாட்டமா மகன் ஒருவன் பட்டானாயி இனி யார் அரசை சொல்லியார் தெரிதோ மக்கள் உதாரங்கோ துச்சாதனன் மகள் துரியோதனன் மகள் சல்லியன் மகள் சகுனி மகள் உழுவன் எத்தனை பேர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகத்தானே வடிவத்திருக்கிறார்கள் நேற்று நாள் வரையிலேயும் அதற்காக நாங்கள் சிறிதரங்கேனும் கலைஞராலும் கிடையாது. அந்த 13ஆம் நாளுக்கும் இருக்கிறது. இந்த பாரத யுத்தத்தை முடித்து எப்படியாயிலும் தர்மராஜாவுக்கு பொன்முடி அளிப்பான் என்று நம்பி இருந்தார்கள் ராஜாக்கள். அபிமன்யுவை நாங்கள் ஒருவரா இருவரா 6 அதிரத தலைவர்கள் ஒருமிக்கு கூறிய கரவேறு கால்வியராக அறுத்தெடுத்து தள்ளினோம். 10 வீரத்தின் உள்ளே நுழைந்தவனோ சேரோ ஜல்லிகள் எல்லாம் மாறி போரிடுகின்றான். இதை கண்ணிலாக கண்ட துரியோதனன் ஒட்டொட்டமாக ஓடி வந்தான். காவலனுடன் கண்டு இந்த கர்ணனகரதன் பார்த்து இது கேவலமல்ல இப்போ கிரீடி வந்தவனை கூடி அவன் தந்தை அவனோடு வந்து விடுவானையானால் இருவருக்கு சொல்ல யாரும் இது கிடையாது. அண்ணா நீ வரையாகி சென்று நேர்மலத்தை நடத்தி என்ன அந்த கோவலன் மருகண்ட அன்னை கூறுகிறான் இந்த கொடை நீங்களாக சென்று வெற்றி வாங்க சூடக்கூடாது.